அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி மண்டே. ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். சாட்டர்டே என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதோட எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாருமே ஏன் அப்லோட் பண்ணலை, என்ன ஆச்சுன்னு இன்ஸ்டாகிராம் இமெயில்னு மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தீங்க. ஃப்ரைடே ஈவினிங் கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலான்னா லோ ப்ரெஷர் ஆகி ட்ரிப்ஸ் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. மார்னிங் தான் வீட்டுக்கு வந்தேன். ஹெக்டிக் ஒர்க் தான், ஒரு வாரமாக நான் சொல்ல மாட்டேன். கோவிட் ஆரம்பித்ததுலேருந்து ஹெக்டிக் ஒர்க் தான். ஹவுஸ் ஹெல்ப் கிடையாது, வீட்டு வேலை, சமையல், பசங்க, யூடியூப், எடிட்டிங், அன்பாக்சிங், ரிவ்யூன்னு எப்போவுமே ஹெக்டிக்காகவே இருக்கும். எவ்வளோ இருந்தாலுமே உங்களுடைய மோட்டிவேஷன், உங்களுடைய கமெண்ட்ஸ், ஃபேமிலி சப்போர்ட், எப்படியாவது வீடியோ அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். பட் அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்டாக ஹெல்த் ரீசன்ஸ்னால பண்ண முடியல. பட் இனிமேல் ரெகுலராக வரும். இன்றைக்கும் நிறைய டெக் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ரெட்மி 10 இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீல் ஆயிருக்கு. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது அவுட்லுக். அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துலாம். மோட்டரோலாவுடைய H20 சீரீஸ்க்கான இந்தியா லான்ச் டீசர் ரிவீல் ஆயிருக்கு. அதுவும் பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 599. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வோடஃபோன் ஐடியாவுடைய ஷட் டவுன் நியூஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களுடைய டவுன் ட்ரெண்ட், இது எல்லாமே ஏர்டெலுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறதா ரிப்போர்ட்டர்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர், அதாவது கன்சியூமர்ஸ் கெயின் மட்டும் இல்லை, ஷேர் மார்க்கெட்லேயும் ஏர்டெல்லுடைய க்ரோத் அதிகமாக இருக்குது. அவங்க அப் ட்ரெண்டில் இருக்கிறதா தெரியுது. ஆல்ரெடி வோடஃபோன்லேருந்து நிறைய பேர் மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் தான். ஸோ சப்ஸ்கிரைபர் அடிஷன் அதிகமாகுது, கூடவே அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் வேல்யூவும் அதிகமாகுதா இப்போ ரீசெண்டாக தெரிய வந்திருக்கு. ஸோ வோடஃபோனுடைய ஃபெயிலியர் ஏர்டெல்லுடைய க்ரோத்தாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா ஆப்பில் ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் ரீசெண்டாக ரன் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் அண்ட் ஸ்கேமர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாருடைய அக்கௌண்ட் வேணாலும் ஹேக் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது யாராவது அக்கௌண்ட்டை பேன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு $30 to $40 பே பண்ணால் இமீடியட்டாக அவங்களுடைய அக்கௌண்ட்டை ரிப்பீட்டடாக ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்து பேன் பண்ணவும் செய்கிறாங்க. அதே சமயத்தில் யார் அக்கௌண்ட்டை பேன் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை நாங்கள் ரெக்கவர் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டையும் பணம் வாங்குறதா தெரியுது. ஸோ இந்த ஸ்கேமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் பண்ணுறதுக்கு அன்பேன் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கமும் பணம் வாங்கி ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரில் பிக்கஸ்ட் ஸ்கேம் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ரன் பண்ணுறதா தெரியுது. ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக தெரியுது. மறுபடியும் இந்தியாவில் டீனேஜ் பசங்க 2 பேர் இன் கேம் பர்ச்சேசஸில் பேரண்ட்ஸ் உடைய சேவிங்ஸை செலவு பண்ணதாக தெரியுது. இவங்க செலவு பண்ண பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 லட்சம். இவங்களுடைய வயசு 12-14 வயசு அப்படின்னு தெரியுது. பிரதர்ஸ் தான் 2 பேருமே. இவங்க ஃப்ரீ ஃபயர் கேமில் இன் ஆப் பர்ச்சேசஸ், அதாவது டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 90,000 வரைக்கும் அவங்களுடைய அப்பா அக்கௌண்ட்லேருந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த டிரான்சாக்ஷன் சைபர் கிரிமினல்ஸ் யாரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போலீஸ் கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு பசங்க டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு கேமில் இன் ஆப் பர்ச்சேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் ஏதாவது டிரான்சாக்ஷன் ஆச்சுன்னா முதல்ல வீட்டில் யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் சைபர் கிரிமினல் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இன்னும் சொல்ல போனால் ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் டெக்னாலஜியே வந்துருச்சு. 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இந்த ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங் மூலயமா ரேடியோ வேவ்ஸ், கேபிள் கலெக்ஷன்ஸ், இதிலெல்லாம் ஒரு கொலாபரேஷன் வரும், இன்டரப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதுனால குளோபலாக ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங்கை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி குரூப் டெசிஷன் எடுத்திருக்காங்க. சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மீமிக்ஸ் போரில் உங்களுக்கு 70 வாட் வரைக்கும் வயர்லெஸ் சார்ஜிங்கோட லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. பட் ஜான்வரி 2022 உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வாட்டுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வர போகிறதா தெரியுது. ஸோ பிரான்ச் இதை கன்சிடர் பண்ணி தான் இனிமேல் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இவங்க ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கவுண்டர்பாயிண்ட் ரீசெண்டாக ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டுடைய ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 எவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் சேல் ஆகும் அப்படிங்கிற ரிப்போர்ட் தான். இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங் தான் இதில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் கிங் ஆஃப் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங்காக தான் இருக்கும். 88% ஷேர் அவங்க தான் கேரி ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணாலும் அதெல்லாம்
ஃபர்ஸ்ட் ஜென் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும். பட் சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இஷ்யூஸை கரெக்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணி இப்போ தேர்ட் ஜென்னே இவங்க லான்ச் பண்ண போகிறதுனால அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு தான் அதிகம் பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. மட்டும் இல்லை சாம்சங்குடைய அன்பேக் ஈவெண்ட் ஆகஸ்ட் 11th வந்து Z Fold3 அதுக்கப்புறம் Z Flip3 2 ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ண போகிறாங்க. நிறைய வாட்டி இதோட டீட்டெயில்ஸ் ரூமர்ஸ் அவுட்லுக் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் ப்ரீ புக்கிங்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்லையும் பண்ணலாம், ஆஃப்லைன்லையும் ப்ரீ புக்கிங்கில் இது அவைலபிளாக இருக்கிறதா தெரியுது. ஸோ ப்ரீ புக் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2000 rupees கொடுத்து வந்து நீங்கள் ப்ரீ புக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பேச் ஆகும்போது இந்த அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இதில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ப்ரீ புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் விஐபி பாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே சாம்சங் உடைய டேகும் வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி தற்சமயம் இந்த 2 ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஆஃபர்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் லைவாக இருக்குது. ஆப்பிள் ரீசெண்டாக ஃபோட்டோ செக்கிங் இந்த ப்ராசஸ் வந்து எல்லா யூசர்ஸ்க்குமே வந்து கண்ட்ரி பை கண்ட்ரி ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த ஃபோட்டோ செக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ளவுடில் அப்லோட் ஆகிற இமேஜஸ் எல்லாமே வந்து இது செக் பண்ணும். அதாவது சைல்டு அப்யூஸ் சைல்டு ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடான இமேஜஸ் அப்படின்னா வந்து அதை டெலீட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபோட்டோ செக்கிங். ஸோ இந்தியா மட்டும் இல்லை எல்லா கண்ட்ரிலையும் இது கொண்டு வர போகிறாங்க. சைல்ட் சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் இந்த லா கீழே தான் இவங்க பண்ண போகிறாங்க. ஸோ ஆப்பிள் யூசர்ஸ் எல்லாருமே வந்து க்ளவுடில் அப்லோட் பண்ணுற இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ செக்கிங் ப்ராசஸ் பண்ணி தான் இனிமேல் அப்லோட் ஆகும் அப்படின்னு தெரியுது. சில பேர் வந்து இது சைல்ட் சேஃப்டிக்கு பெஸ்ட் தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சில பேர் வந்து ஆப்பிள் எல்லா ஃபோட்டோஸையும் ஸ்கேன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. ஸோ வந்து இது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் கொண்டு வந்திருக்கு. பட் இந்த ப்ராசஸ் வந்து எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆக போகிறது தெரியுது. ஆப்பிள் ஃபைனலாக ஐஃபோனில் இருக்கக்கூடிய க்ரீன் ஃப்ளேர் லென்ஸ் இஷ்யூ இதை வந்து கூடிய விரைவில் சரி பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஆப்பிளுடைய iOS 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் ஃப்ளேர் இஷ்யூக்கான ஒரு ஃபிக்ஸோட தான் இவங்க ரெடி பண்ணுறாங்க. ஐஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரைட் சன்லைட்டில் எடுக்கும்போது இல்லைனா நியான் லைட்டு கீழே எடுக்கும்போது வந்து இந்த லென்ஸ் ஃப்ளேர் இஷ்யூனால வந்து ஃபோட்டோஸில் ஒரு க்ரீன் டிண்ட் மாதிரி வரதா நிறைய யூசர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இஷ்யூவை சரி பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது iOS 15 பீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லென்ஸ் ஃப்ளேர் இஷ்யூக்கான ஒரு ஃபிக்ஸ் இவங்க ரெடி பண்ண மாதிரி தெரியுது. ஒன்ஸ் இது ரோல் அவுட் ஆகும்போது ஐஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து இந்த லென்ஸ் ஃப்ளேர் இஷ்யூ அதாவது க்ரீன் ஃப்ளேர் இஷ்யூ சரியாயிடும் அப்படின்னு ஷாமியுடைய ஆகஸ்ட் 10th லான்ச் ஈவெண்ட்டில் Mi Pad 5 லான்ச் ஆக போகிறத ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இதோட பாக்ஸ் இமேஜஸே ரிவீலாக இருக்குது. பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கோட கொடுத்துருக்காங்க. அதோட Mi Pad 5 ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் கீபோர்ட் சப்போர்ட்டோட லான்ச் ஆகிற மாதிரி இப்போ டீசர்ஸ் மூலிமா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கூடவே ஸ்டைலஸ் பென்னும் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸோட என்ன ப்ரைஸுக்கு இவங்க கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் 10th அன்னைக்கு சைனாவில் இது அஃபிஷியலாக லான்ச் ஆகுது. அதோட ஷாமியுடைய Mi Mix 4 ஆகஸ்ட் 10th அன்னைக்கு லான்ச் ஆகுது. இதோட கேஸ் ரெண்டர்ஸ் ரிவீலாக இருக்குது. கேஸ் ரெண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக் பேனலில் வந்து உங்களுக்கு கேமரா மாடியூல் ரொம்பவே பெருசாக இருக்க போது. இன்னும் சொல்லப்போனால் Mi 11 அல்ட்ராவில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பிக்கஸ்ட் கேமரா மாடியூலோட இது லான்ச் ஆகுது. அதே ஃப்ரண்ட் பேனல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் கர்வ்டு டிஸ்பிளேயோட இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கமர்ஷியல் யூஸ்க்காக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த இமேஜஸ் பார்க்கும்போது IQOO 8 சீரிஸ் ஆகஸ்ட் 17th அன்னைக்கு சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே டிஸ்பிளே பேனல் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். கர்வ்டு டிஸ்பிளே ஒரு ப்ரீமியம் அவுட்லுக்கோட கொண்டு வர போகிறாங்க. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ இதோட பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IQOO 7 லெஜெண்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு பேக் பேனல் டிசைன் எல்லாம். பட் கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார்ஸ் எல்லாம் இங்கே பெருசாக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கர்வ்டு டிஸ்பிளே ஒரு டிஃப்ரெண்ட் கேமரா மாடியூலோட IQOO 8 Pro ஆகஸ்ட் 17th அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகுது. ஃபைனலாக இந்தியாவில் மோட்டோரோலாவுடைய H20 சீரிஸ் லான்ச் ஆக போகிறத டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று மோட்டோரோலா H20 ஃபியூஷன் இந்த பேர்லையும் இன்னொன்று மோட்டோரோலா H20 இந்த பேர்லையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ H20 அப்படிங்கிறது குளோபலாக லைட்டர் வேரியண்ட் அப்படின்னு லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அவுட்லுக் டிசைன் எல்லாமே வந்து குளோபலாக எப்படி லான்ச் ஆச்சோ அதே அவுட்லுக் டிசைனில் தான் இந்தியாவில் மோட்டோரோலாவுடைய H20 சீரிஸ் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். இந்த லான்ச் டீசர் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Infinix உடைய 0X Neo இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek உடைய Helio G90Tல ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதோட வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 Full HD Plus பஞ்சுவல் டிஸ்பிளேயோட இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ Infinix தரப்புலேருந்து 0X கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். Redmi உடைய Note 10 கூடிய விரைவில் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. இதோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இப்போ ரிவீலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Redmi Note 10 சீரிஸ் மாதிரியே தான் இருக்குது கலர்ஸ் எல்லாம். பட் பேக் பேனலில் கேமரா மாடியூல் மட்டும் இன்னும் பெருசாக இருக்குது.
ஆல்ரெடி ரெட்மி நோட் 10 சீரீஸில் எல்லாமே பெருசாக இருந்தது. இதை பார்க்கும்போது குவாட் கேமராவில் இன்னும் கொஞ்சம் பெரிய கேமரா மாடியூலே இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மீடியாடெக் ஹீலியோ G88 இந்த சிப் செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ரெட்மி 10 கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் இந்த அவுட்புட்டோட. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜிங்கில் எத்தனை வாட் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் கொண்டு வர போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் 144 Hz. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஜே ஆகாஷ். கங்க்ராச்சுலேஷன் ஜே ஆகாஷ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.